நம்ம மீண்டும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும், கேட்டுக்கிறேன். இப்போ பொதுவாக இப்போ வெளிநாடு போகணும், நிறைய பேர் வெளிநாடு போகணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதியாக இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. அது நம்ம வெளிநாடு போகிறதுக்கு எந்த கிரகம் வேலை செய்யணும், எப்படி பண்ணலாம் அது? இப்போ வெளிநாடு போகணும்னு ஒரு யோகம் இருக்குது அப்படின்னா 12ஆம் இடம் தான் அதோட வேலை. அந்த 12ஆம் இடம் 12ஆம் இடத்து அதிபதி இல்லை 12ல் போய் கிரகங்கள் வாம கிரகங்கள் வந்து அதில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வெளிநாட்டு யோகம் கம்பல்சரியாக இருக்கும். இப்போ அதோட தசாவோ புத்தியோ, இப்போ தசை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நடக்குது, ஒரு சந்திர தசை நடக்குது, 10 வருஷம் நடக்குது, 12ஆம் இடத்துல தசை நடக்குது, கண்டிப்பாக வெளிநாட்டில் போகலாம், 10 வருஷம் வெளிநாட்டிலே இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. சப்போஸ் இல்லை, ஆனால் 12ஆம் அதிபதி ஒரு 5ஆம் இடத்துல தசை நடத்துது, அந்த 12ஆம் அடியோட புத்தியில நம்ம அந்த திசையை நடத்தலாம், வெளிநாடு போறதுக்குள்ள யோகம் கிடைக்கும் நமக்கு. அது நம்ம வெளிநாடு போகணும் அப்படின்னா 12ஆம் இடம் தான் அதோட ஆக்டிவேஷனே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும். இல்ல நீங்க அதே வேற ஏதாவது கிரகம் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, இப்போ சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ஆனா அவர் 5ஆம் அதிபதி, அவர் போய் 12 உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அந்த அந்த எவ்வளவு நல்லது விஷயம் பூர்வ புண்ணியம் எவ்வளவுக்கு நம்ம ஃபேவராக நம்ம 5ஆம் அதிபதியோட வேலை செயல்படுமோ அது 12ஆம் இடத்து மூலியம் வேலை செயல்படும். வெளிநாட்டில இருந்து நமக்கு நினைச்ச எல்லாம், நமக்கு சொத்து சுகம், நம்ம வண்டி வாய்ப்பு, வசதி வாய்ப்புகள் எல்லாமே நம்மளை நோக்கி பயணிக்கும். அதுதான், அது வெளிநாட்டில இருந்து சம்பாதிக்க மாதிரி இருக்கும். அதுவே 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துதுன்னா அது நம்ம உள்ளூர்ல இருந்து சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையில செல்லலாம். அதான் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வேற கிரகங்கள் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, வெளிநாட்டு யோகம் உண்டு. சரிங்க சார், மிக சிறப்பான பதில் சார். அடுத்து இன்னொரு கேள்வி, 8ஆம் இடம் என்ன சொல்லுது, அதில் உள்ள கிரகம் என்ன பண்ணும், என்ன செய்யும்? 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். ஆனா அது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்காத ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு ஒரு அசிங்கபரமான ஒரு சிச்சுவேஷனு, எப்படி வேணாலும் அதை செய்யும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதோட வேலையை நல்லபடியா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தனவரு, அதுல இருக்க ஒரு நல்ல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரி அடிச்சிருச்சு, இத்தனை கோடி அடிச்சிருக்கு, அது மாதிரி ஒரு யோகம்லாம் இருக்கு அப்படின்னா 8ஆம் இடம் ஒரு ஆக்டிவேஷன் தான். அது என்னன்னா அதுக்கு இடையில நம்ம சந்திச்சிருக்க விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் இந்த 8ஆம் இடத்தோட ஆக்டிவேஷனே நமக்கு வரும். அதுக்கெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அப்போ அந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், அது மட்டும்தான் நம்மளோட பாசிட்டிவ். ஏதாவது நம்மளை வந்து ஒரு ஒரு பலவீனம் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் இது வாழ்க்கையே வேணாலும் விரக்திக்கு போகும்போது அதோட செயல்பாடு நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். கன்னி ராசி கன்னி லக்கணம் இதுல இருக்க அந்த இதுல இருக்கவங்க தொழில் செஞ்சா நட்டப்படுது, அது ஏன் எதற்காக நட்டப்படுது? இல்லை, கன்னி ராசி கன்னி லக்கணங்கிறது வந்து 6ஆம் இடம், பொதுவாகவே ஒரு வந்து காலபுருஷனோட 6ஆம் இடம். அது வந்து அதுக்கு பொதுவாகவே அந்த இடத்துல கடன், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே அந்த இடத்துல உள்ள உட்காந்துருக்கு. அப்போ அந்த இடம் நமக்கு செயல்படும் போது, அந்த இடத்துல அந்த ராசி லக்கணத்தில் நம்ம பிறக்கும்போது பொதுவாகவே நம்ம வந்து தொழிலுங்கிற விஷயம் வந்து பெருசாக முயற்சி பண்ணோம்னா அதனால நம்மளால ஜெயிக்க முடியாது. அது காரணம் என்னன்னா, புதன் வந்து 10ஆம் அதிபதி ஆகிறாரு, லக்கணாதிபதி ஆகிறாரு, இல்லை ராசி அதிபதியில் 10ஆம் அதிபதியும் புதன், ரெண்டு எல்லாம் புதன் ஆகும்போது பெருசாக முதல் போட்டு அதில் ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஒரு கமிஷன், ஒரு சாதாரண ஒரு கமிஷன் பேசுற தொழில், ஏதோ ஒரு மாத்திரம் கை மாத்திரம் அது பண்ணி பேசுறோம், அந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சோம்னா வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். இந்த லக்கணாந்த ராசியில உள்ளவங்க இந்த மாதிரி தொழில் செஞ்சா கமிஷன் இந்த மாதிரி, அது இல்ல ஒரு இ-சேவை மையம் வைக்கிறது, ஒரு செராக்ஸ் கடை வைக்கிறது, இது மாதிரிக்கே ஒரு தொழில் செஞ்சா அது நமக்கு அது நல்லா இருக்கும். நம்ம வேற மாதிரிக்கே ஏதாவது தொழில் பெரிய முதல் போட்டு சொல்லுவான், ஒரு ஹார்ட்வேர்ஸ் போடுவான், ஒரு சிமெண்ட் கடை பெருசா வைப்போம், ஏதாவது ஒரு இது பண்ணோம்னா அது நம்மளை லாஸ் பண்ணி விட்டுரும். அதுதான் அதோட வேலை. சரிங்க சார். அதனாலதான் அந்த இடத்துல நம்ம பெருங்கொண்டு முதலீடு போட்டு செய்யணும்னு யோசிக்கும் போது நம்மளை நசுக்கி விட்டுரும். அது நம்மளை, அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நேரத்துல யாராவது ஜோதிடர் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது படி கேட்டுக்கிட்டு தெளிவாக செஞ்சா நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ வந்து என்னோட குலதெய்வம் இருக்குல்ல சார், என்னோட குலதெய்வ அருள் எனக்கு இருக்கா, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம், பூர்வ புண்ணியம் நம்ம இது இருக்கு அப்படின்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம். 5ஆம் இடத்து பதிவு 9ஆம் இடத்து பதிவு நல்லா இருந்து உன்னோட தொடர்புல இருந்து 9ஆம் பதிவு எவ்வளோ வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நம்ம
கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் அது போய் மறைஞ்சி எங்கே சில பேர்லாம் சாமி எங்க இருக்குன்னே தெரியாம தேடுவாங்க, குலதெய்வம் எங்க இருக்குன்னே தேடாமலாம் தெரிவாங்க. சில பேர் அவங்க குலதெய்வம் வேற சாமியை தேடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அந்த கிரகங்கள் மறைஞ்சு போய் இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாங்கி வந்த கர்மா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல எங்கேயாவது ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம், அது மாதிரியே இருக்கும்போது அவங்க ஜாதகத்திலே தெரியும் இது வந்து இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன், ஒரு 3 ஜெனரேஷன் மாறினதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அப்புறம் இங்க இருக்குப்பான்னு சம்மந்தமே இல்லாமலாம் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாமி முறை மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் கனெக்ட் ஆகும். ரெண்டும் ஒத்து போனா சரி. 5ஆம் அதிபதி போய் லக்கணத்தெல்லாம் ஒரு ஜாதகம் பார்த்தேன் முன்னாடி. 5ஆம் அதிபதி போய் லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அவரோட இருக்கு, சொன்ன உடனே அவங்க சாமி வரும், எனக்கு எந்த உதாரணம் உடனே கண்ணில் காமிக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த 5ஆம் அதிபதி பலமா இருக்குன்னு அர்த்தம். அது இருந்தால் தான் நம்ம குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார். சார் மீண்டும் ஒரு கேள்வி சார் உங்கள்கிட்ட. இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருந்து சுபக்கிரக சேர்க்கை இருந்தால் என்ன பலன்? அதனால இப்போ 8ஆம் இடத்துல தனிச்ச ராகு இருக்கு அப்படின்னா ஆயிலேயே காலி பண்ற அளவுக்கு இருக்கும். அதுவே 8ஆம் இடத்துலயோ இருந்து 4 கேந்திரத்திலையும் அது ராகு இருக்கும் இடத்துல இருந்து 1, 4, 7, 10 இந்த 4 இடத்துலையும் கிரகங்கள் அமையப்பட்டு உட்கார்ந்து இருந்துச்சுன்னா ஒரு நல்லது செய்யும். ஒரு மேசத்துல இருந்தோ, கடகத்துல இருந்தோ, கன்னியில இருந்தோ, மகரத்துல இருந்தோ ராகு திசை நடத்துது. இது 4 கேந்திரத்துல இருந்து அந்த ராகுக்கு கேந்திரத்துல கிரகங்கள் இருந்து திசை நடந்தா ராகு நல்லது பண்ணும், அது ஒரு வாய்ப்பு. சப்போஸ் அப்படி இல்லை, ஒரு சுபக்கிரக சேர்க்கை இருக்கு, இப்ப ராகு கூட வந்து சுக்கிரனோ புதனோ சந்திரன் வளர்ப்பை சந்திரனோ இது மாதிரிக்கே சுபக்கிரக குருவோ சேர்ந்துருக்கு அப்படின்னா அதோட டோட்டலா அது அந்த கிரகங்கள் என்னன்னா ஆளுமையில 5 டிகிரிக்குள்ள இருக்கும். அதோட ஆக்கிரமிப்புல அது வாங்கிக்கிட்டு அதோட செயல்பாடு இந்த கிரகங்கள் திசை நடத்த வரும்போது ஒரு பெருசா ஒரு நல்லது பண்ணாது. மற்ற கிரகங்கள் இருக்கும்போது ராகு எல்லாத்தையும் பிடித்து வச்சுக்கிட்டு திருப்பி அந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இதுல என்னென்ன கிரகத்தோட வாயிலாக நம்ம அதோட செயல்பாடு நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சோ அப்ப ராகு தசை நடக்கும்போது எல்லாமே நடக்கும். சுபக்கிரகமா இருந்துச்சுன்னா நல்லது நடக்கும். சப்போஸ் இல்ல ராகு இந்த மேசம் கடகம் கன்னி மகரம் இந்த மாதிரி இடத்துல இருந்து கேந்திரத்துல கிரகங்கள் இருந்து திசை நடத்தினாலும் நல்லா இருக்கும். இல்ல தனிச்சு இருக்கு எதுவுமே இல்ல நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அது மாதிரிக்கே ஒரு பொசிஷன்ல 8ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம அதோட வேலைகளை அதை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த சுபகிரக பார்வையோ எந்த ஒரு சுபகிரக சம்மந்தமே இல்லாம தனிச்சராக ஒரு வீட்டுல இருந்து எதுவும் பண்ண முடியாத எந்த ஒரு இதான ஒரு நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கணும். மனிதன் அப்படியே தலையில புரட்டி போட்டுரும். அதனால அந்த ராகுங்கிறது வந்து நம்ம அது மாதிரி மிதுனம் கன்னி அது மாதிரிக்கே ஒரு ராசி லக்கணத்துக்கு ஒரு பெருசா ஒரு கெடுதல் பண்ணிடாது. மற்ற ராசி லக்கணத்துக்குலாம் இருக்கிற இடத்துக்கு தந்தாப்புல மாறிக்கணும். அதுதான் ராகுவோட. ஓகே சார், மீண்டும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே உள்ளது தான் அது, கூட்டு தொழில் பண்ணுறாங்கல்ல, கூட்டு தொழில் பண்ணுறவங்க எப்பயாவது ஏதாவது ஒரு நஷ்டம், பண நஷ்டம் வந்துடுது, மனக்கசப்பு வந்துடுது, இது ஏன் வருது, எதனால் வருது? இது இல்லை அதை பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் பொதுவாகவே கூட்டு தொழில் செட் ஆகாது. இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கூட்டு தொழில் செட் ஆகாது. எப்படிதான் முயற்சி பண்ணி நம்ம செஞ்சோம்னாலும் அது ஏதாவது ஒரு இதுல வந்து நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளை லாஸ் பண்ணி விட்டுரும். பிரச்சனை வந்துடும், இல்லை ஏதாவது நம்ம பண இழப்பு நிறைய வரும், இது மாதிரிக்கே வரும். பொதுவாகவே அவங்க மாதிரிக்கே ஆளுங்க வந்து இந்த 4 லக்கணக்காரங்க ராசிக்காரங்க பொதுவாகவே கூட்டு தொழிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கமிஷன் பேசுகிற தொழிலை செய்யறது ரொம்ப சிறப்பு. மீதி 7ஆம் அதிபதி நல்லா இருந்து 2ஆம் அதிபதி வலுத்திருந்து மற்ற கிரகங்கள் இருந்து ஒரு சுபக்கிரக சேர்க்கையோட ஒரு நல்ல இடத்துல இருந்து பண்ணா ஒரு கூடுதல் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஃபேவரான ஜோதிடரை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இயக்கத்தை நீங்க செயல்படுத்தலாம். மற்றபடி பொதுவாக அந்த 4 கிரகங்களோட வீடுகளில் இருக்கு கிரகங்கள் வந்து நம்ம எப்பவுமே நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்காது. சரிங்க சார், அதனால அதை பார்த்து தான் இந்த ராசிக்காரங்க மட்டும் கூட்டுத்தொழில் தவிர்க்கிறது நல்லது. மற்ற கிரகங்கள் மற்ற ராசிக்காரங்க லக்கணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி எந்த இடத்துக்கிட்ட இருக்கு எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரியே நம்மளோட தொழிலை நம்ம கூட்டம் மாற்றிக்கிறதுல அமைச்சு அது மாதிரி. ஓகே சார், இப்போ கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டாக பதில் சொன்னீங்க, நல்லா பதில் சொன்னீங்க. எல்லாருக்கும் எல்லா நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும், அது நீங்கள் சொன்னது கரெக்டாக புரிஞ்சிருக்கும். நன்றி நேயர்களே. உங்களுக்கும் இது போல் நிறைய கேள்விகள் தோணலாம், எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விக்கு கண்டிப்பாக பதிலளிக்கப்படும். அப்படி எனக்கு அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா எங்கள் சாரோட மொபைல் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் நார்மல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க.
கேட்டு உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற காணொலிகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.